स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणी। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பகவத்கீதையின் அடுத்தடுத்த சூத்திரங்களுக்குள் நுழைகின்றோம். இன்று நாம் காணப்போகும் சூத்திரங்கள் எல்லாமே ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிக தெளிவான பிரபஞ்சத்தின் விதிகள். ஒரு நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயமே பலமாக மாறிவிடும். தெரிந்து கொள்வதற்கு முன்பு பயத்தையும் தெரிந்து கொண்ட பின்பு பலத்தையும் அளிக்க வல்லது சட்டதிட்டங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது எப்படியோ அது எப்படியோ எல்லாவற்றை பற்றியும் பயம் இருக்கும், கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. ஆனால் தெரிந்து கொண்டீர்களானால் அதே சட்டதிட்டங்கள் பலமாக மாறிவிடும். அப்ப நமக்கு தெளிவா தெரியும் எந்த இடத்துல வளைக்கலாம், எந்த இடத்துல வளைக்க முடியாது, எந்த இடத்துல நிற்கலாம், எந்த இடத்துல நிற்க முடியாது. சட்டத்தை பற்றிய அறிவு பலமாக மாறிவிடும். யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது. ஒரு இடத்துல விவேகானந்தரை ஒருவர் கேள்வி கேட்கிறார், ஏன் நாம் இந்த சாஸ்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்? விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு,
இந்த சத்தியங்களை நீங்கள் நேரடியாக தெரிந்து கொண்டீர்களானால் யாரும் உங்களை மூட நம்பிக்கைகளாலே ஏமாற்ற முடியாது. ஒரு நாட்டினுடைய சட்டதிட்டங்கள் நமக்கு தெரியலைன்னா ஒரு சாதாரண போலித்தனமான ஒரு நபர் வந்து நம்மளை மிரட்டிட முடியும். அவர் அனாவசியமா ஏதாவது ஒரு அதிகாரிகளுடைய உடையை போட்டு வந்தாலோ இல்ல அதிகாரிகளுடைய தொனியில பேசினாலோ போதும், உங்களை ஏமாத்திர முடியும். ஆனா உங்களுக்கே இந்த சட்டதிட்டங்கள் தெரியுமானால் உங்களை யாரும் வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது. இந்த சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயத்தை ஏற்படுத்தாமல் பலத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த ஜீவன் முக்த சத்தியங்கள். இந்த மிகப்பெரிய சத்தியங்களை உள்வாங்கும் பொழுது சாதாரண மூட நம்பிக்கைகளாலே வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள், ஏமாற்றப்பட மாட்டீர்கள். பிரபஞ்சத்தினுடைய விதிகளை மிக தெளிவாக மிக ஆழமாக எம்பெருமான் இந்த சூத்திரங்களிலே விவரிக்கின்றார், இந்த சூத்திரங்களிலே வெளிப்படுத்துகின்றார். அர்ஜுனுடைய குழப்பத்தை தீர்த்தாக வேண்டிய மிக பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் ஆழமான பொறுமையோடும் ஆழ்ந்த அன்போடும் ஆழமான கருணையோடும் இந்த ஒவ்வொரு கருத்தையும் அர்ஜுனனுக்கு திறந்து வைக்கின்றார். பிரபஞ்சத்தோட லீகல் ஒப்பீனியன் கொடுக்கிறார். சமூகத்தோட அந்த நாட்டினுடைய லீகல் ஒப்பீனியன் வாங்கினா அந்த நாட்டில் நல்லபடியாக வாழறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தோட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் முழுமையிலும் உடல் இருக்கும் பொழுதும் உடல் இல்லாது போகும் பொழுதும் எப்படி இனிமையாக வாழலாம் என்கின்ற சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளலாம். நாம எல்லாருமே உடலோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைன்னு நினைக்கிறதுனால இந்த காலகட்டத்திற்கு மட்டுமே நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் சாதாரண லௌகீக வாழ்க்கை. ஆனா உடலைக்கு அப்பாற்பட்டு நாம் வாழப்போகிற வாழ்க்கையை பற்றிய தெளிந்த ஞானத்தினாலே வாழ்க்கையை பிராடா பார்த்து அந்த முழு வாழ்க்கையையும் பற்றி தெரிந்து கொண்டு முழு வாழ்க்கையையும் பற்றி யோசித்து வாழ்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. நீங்க இப்போது இருக்கின்ற இந்த எலும்பாலும் தசையாலும் கூடிய உடலை பெற்றுக்கொண்ட நாள் முதல் அந்த உடலை விட்டுவிடப் போகின்ற நாள் வரையில் மட்டும் உங்கள் மனதிலே வைத்து உங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்த்து அதை வச்சு மட்டும் பிளான் பண்ணி இதை வச்சு மட்டும் உங்க லைஃபோட டெசிஷன்ஸை எடுத்தீங்கன்னா அது லௌகீக வாழ்க்கை. அப்படி இல்லாம நான் என்கின்ற உணர்வு உங்களுக்குள் எப்பொழுது உருவானதோ அந்த காலத்திலிருந்து எப்பொழுது அந்த சக்தி மீண்டும் பிரபஞ்சத்திற்குள் கரையப் போகிறதோ அந்த வினாடி வரை உங்களுடைய வாழ்க்கை என்று கணக்கிட்டு அதற்கு ஏற்றார் போல எல்லா சிந்தனைகளையும் எல்லா செயல்களையும் எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் யோசித்தீர்களானால் அமைத்தீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைன்னு பெயர். இந்த ரெண்டு தான், வேற ஒண்ணுமே வித்தியாசம் இல்லை. அதாவது உங்க லைஃப் 100 வருஷம் தான் அப்படின்னு நினைச்சு எல்லா ப்ராஜெக்டும் பிளான் பண்ணீங்கன்னா அது லௌகீக வாழ்க்கை. ஆனா உங்க லைஃப் நான்கிற உணர்வு உங்களுக்குள்ள எப்போ உருவாச்சோ அந்த வினாடியில் துவங்கி அந்த நான்கிற உணர்வு எப்போது மீண்டும் பிரபஞ்சத்திற்குள் கரையப் போகிறதோ அந்த வினாடி வரை அப்படின்னு நினைச்சு பிளான் பண்ணீங்கன்னா அது ஆன்மீக வாழ்க்கை. ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் ஒரு தனி மரம் அப்படிங்கிற சத்தியம் நமக்கு நினைவுறுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆன்மீக வாழ்க்கை, லார்ஜ் லைஃப், பிராட் லைஃப், பிராட் விஷனோட நாம நம்ம வாழ்க்கையை அப்ரோச் பண்ணுவோம். அந்த சிந்தனை வரவிடாமல் நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் லௌகீக வாழ்க்கையோட வேலை. நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சில ஆழமான சத்தியங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஏன்னா இந்த சத்தியங்கள் உள் சென்றால் மட்டும்தான் எம்பெருமான் பகருகின்ற இந்த ஆழமான சத்தியங்கள், பகவான் இந்த கீதையிலே சொல்லுகின்ற சத்தியங்கள் உங்களுக்குள் நுழையும். தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம்தான்,
நாம எல்லாருமே மனிதன் இயற்கையில் சுபாவத்தில் தனியான ஒரு அனாதை. ரொம்ப ஆழமான கருத்தா இருக்கும், ரொம்ப பயத்தை அளிக்கக்கூடிய கருத்து. இந்த அனாதை அப்படிங்கிறது நமக்கு நினைவுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் போலித்தனமான ஒரு உறவுகள், சமூகம், போலித்தனமான ஒரு குடும்ப அமைப்பு, ஒரு போலித்தனமான உறவு அமைப்பு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிட்டு 24 மணி நேரமும் இவங்க எல்லாருமே எப்பவுமே நம்மளோட இருக்க போறாங்கன்ற கற்பனையிலேயே வாழத் துவங்குகின்றோம். எப்பவாவது ஒரு தரம் வாழ்க்கை பாச்சி ஒதுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச சக்தி நம்ம வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆகி யாரோ ஒருத்தர் நம்ம கூட பர்மனண்டா இருக்க போறாருன்னு நினைச்சவரை எடுத்துட்டு போயிருச்சு, இல்ல சூழ்நிலையை ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்திருச்சுன்னா உடனே என்ன பண்றோம்? அப்பதான் நமக்கு நினைவுக்கு வருது, ஓ வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, வாழ்க்கை நம்முடைய ப்ராஜெக்ட் பிளானிங்க்கு கீழே வரல. அந்த சில நிமிடங்களில் தான் உயர்ந்த வாழ்க்கை, த பிராட் லைஃப் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுதுதான் நமக்கு இந்த நினைவு உரைக்கின்றது. த காஸ்மிக் லைஃப், பிராட் லைஃபோட நாம இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிற வரைக்கும், இல்ல இந்த பிராட் லைஃப் நம்முடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கிற வரைக்கும், நாம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த சமூக அமைப்பே போதுமானதாக இருக்கின்ற வரைக்கும் இந்த சத்தியங்களுடைய தேவை நமக்கு இல்லை. தேவை இல்லாத காரணத்தினாலே இருக்கிறதே போதுமே, இப்ப என்ன பண்ண போறோம்? பல பேர் என்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி தியானம் பண்ணி என்ன பண்ண போறோம்? எனக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, பணம் இருக்கு, சமூகம் இருக்கு, உறவுகள் இருக்காங்க, இப்ப தியானம் எல்லாம் பண்ணி என்ன சாமி பண்ண போறோம்? இந்த சத்தியங்களெல்லாம் நமக்கு என்ன தேவை இருக்கு? தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்லை. அதாவது இந்த 100 வருஷம் தான் உங்க வாழ்க்கைன்னு நினைச்சு பிளான் பண்ணீங்கன்னா இந்த சத்தியங்கள் உங்களுக்கு பெரிய யூஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு வெறுமனே பணம் சம்பாதிக்கிறதும் அதை முறையா செலவு பண்றதும் அந்த சத்தியங்கள் மட்டுமே போதுமானது. அதற்கு மேல நீங்க எதுவும் திங்க் பண்ணவும் இல்லை, அதனால உங்களுக்கு தேவையும் இல்லை. ஆனா எப்போ இந்த விஷயங்களை தாண்டி உங்கள் வாழ்க்கை நீளத் துவங்குகிறதோ அப்போதான் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மரணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நீளவில்லை என்று நமக்கு சொல்லித் தந்த சமூகங்கள் தான் மிக மோசமான, துக்ககரமான, வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே ஆதாரமாக இருக்கின்றது. மரணத்திற்கு பின்பும் நம் வாழ்க்கை நீளப்போகிறது, மரணத்திற்கு முன்பும் நம் வாழ்க்கை இருந்தது அப்படிங்கிற அடிப்படையான சத்தியங்களை சொல்லுகின்ற, உணர்கின்ற, உரைக்கின்ற சமூகங்கள் எல்லாமே உலகத்திலே மிகப்பெரிய அமைதியை உருவாக்குகின்ற ஞான களஞ்சியங்களாக இருந்திருக்கின்றது. எங்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் சொல்லப்படுதோ அப்பவே என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஒரு ஜென்மத்துக்கு நான் வாழறதுக்கான ப்ராஜெக்ட் பிளான் பண்ணா போதும், இதுக்கு தேவையான கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், இதுக்கு தேவையான வாழ்க்கையை வாழ்ந்தேன்னா போதும், அப்போ வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுதான் மிகவும் மோசமான லௌகீக வாழ்க்கை. இன்னைக்கு அறிவியல் ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளின் மூலமாக த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ்னு இறந்து பிறந்தவர்கள், இறந்து பிழைத்தவர்கள், கண்டு விண்டவர்கள், அவர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பல நாடுகளிலும் அந்த மாதிரி கண்டு விண்டவர்களை பேட்டி கண்டு ஆராய்ச்சி பண்ணி பல விஞ்ஞானிகள் தொகுத்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு வெப்சைட்ஸே உருவாக்கியிருக்காங்க. நிறைய வெப்சைட்ஸ் இதை பற்றிய ரெக்கார்ட்ஸை நம்மளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற மக்களுடைய அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் பார்க்கும்பொழுது நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கிராமங்கள்லாம் நிறைய கேள்விப்படுவோம். டாக்டர் வந்து சொல்லிடுவார், போயிருச்சு பாட்டி அப்படின்னு, சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எந்திரிச்சு உட்காந்துக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் நடக்கிறதில்ல, பல நாடுகள்லையும் நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கலாம், இல்லை நம்ம டாக்டருங்களுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை, அதனால தான்
இறந்ததுன்னு சொன்ன பிறகு முழிச்சுக்கிறாங்க அப்படின்னு இல்லை. வெளிநாடுகளில் 40 நிமிடங்களுக்கு பிறகு விழித்து வந்தவர்கள்லாம் பலாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நூற்றுக்கணக்கில்லை, தயவு செய்து ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், ஆயிரக்கணக்கில். ஹார்ட் ஸ்டாப் ஆகி கிளினிக்கலி டெட்னு டிக்ளேர் பண்ணி 40 நிமிடங்களுக்கு பிறகு வந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. எந்த விதமான லாஜிக்கலான ஆன்சருமே இல்லை. நீங்களாம் டைம் இருந்தால் அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸஸ்னு வெப்சைட்ஸ் இருக்குது, அதை என்டிஇன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேருடைய அனுபவங்களை நீங்களே நேராக பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மக்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இந்த லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த விஞ்ஞானிகள் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான கருத்து என்னன்னா, மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது. அந்த விஞ்ஞானி இதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சில விஞ்ஞானிகள் ரொம்ப அழகாக அவங்களுடைய கன்க்ளூஷன்ஸை கொடுக்குறாங்க. வாழும் பொழுது தான் மக்கள் வேறு வேறு மதம் சொல்லுகிற மாதிரி, வேறு வேறு இனம் சொல்லுகிற மாதிரி, வேறு வேறு ஆன்மீக குழுக்கள் சொல்லுகிற மாதிரி வாழறார்கள். ஆனால் மரணத்தை பார்த்தா எல்லோருமே இந்து தர்மம் சொல்லுகிற மாதிரி தான் மரணம் அடைகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணத்திலே நாம் எல்லோரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய வேத பாரம்பரியத்தின் ரிஷிகள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் அனுபவிக்கின்றோம். ஏன்னா நம்முடைய ரிஷிகள், நம்முடைய குருமார்கள் நிறைய சக்தியையும் எனர்ஜியையும் நேரத்தையும் இந்த உள்ளுலக ஆராய்ச்சிக்காக செலவு செய்தார்கள். உடலுக்குள் இருக்கும் பொழுதே அந்த மரண அனுபவத்திற்குள் ஆழ்ந்து மூழ்கி எழுந்து வர தெரிந்தவர்கள். அதனால தான் நம்முடைய வேத பாரம்பரியத்திலே மரணத்தை வாழ்க்கையின் எல்லைன்னு சொல்றதில்ல, வாழ்க்கையின் முடிவு அல்ல, வாழ்க்கையினுடைய இறுதி அல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு பாகம். நேற்று உங்களோட சொல்லிட்டு இருந்தேன், மரணம் வாழ்க்கையினுடைய இறுதி அல்ல, நீண்ட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சிறிய இடைவெளி. உங்களுடைய நினைவு பதிவுகள் ஓவரா போயிருச்சுன்னா, உங்களோட மசில் மெமரிஸால பயோ மெமரியை ஹேண்டில் பண்ண முடியலன்னா, உங்களுடைய மசில்ஸால பயோ மெமரியோட லோடை ஹேண்டில் பண்ண முடியலன்னா, சில நேரத்தில் இந்த கம்ப்யூட்டர் ஓவரா லோட் ஆயிருச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு ரீபூட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி எல்லா மெமரியும் அழிச்சிட்டு திரும்ப ரீபூட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, அதுதான் மரணம், அதுதான் இன்னொரு ஜனனம். ஆனால் உண்மையில் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கை உண்டு. இந்த சத்தியத்தை ஆழ்ந்து புரிந்து கொண்டு இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய லைஃப்பை பற்றி ரீபிளான் பண்ணீங்கன்னா, அப்போ என்ன ஆகும்? மரணம் வரும்பொழுது எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள். அடுத்த வாழ்க்கை வரும்பொழுது எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பீர்கள். அடுத்த வாழ்க்கைக்கெல்லாமே தயார் பண்ணுற அளவுக்கு உங்கள் அவேர்னஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கையையும் முழுமையாக வாழ்வீர்கள். ஒரு மனிதனை அவனுடைய முழு பிரயாணத்திற்கும் தயார் செய்கின்ற மிக அருமையான சத்தியங்கள் தான் இந்த பகவத்கீதை. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, பல இடங்களையும் எனக்கு நான் எதிர்கொள்கிற ஒரு கேள்வி, வேத பாரம்பரியமும் இந்து தர்மமும் மிகவும் வேறு உலகை பற்றியே பேசி இந்த உலகத்திலே நம்மை இயங்க விடாமல் செய்து விடுகின்றதா? இல்லை, உண்மையிலே இல்லை. ஆழமாக மறு உலகம் பற்றி, மரணத்திற்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பற்றியெல்லாம் நம்முடைய தர்மம் சொல்லுகின்ற இந்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கினீர்களானால் இந்த உலகத்து வாழ்க்கையை பற்றியும் தெளிவாக சிந்திப்பீர்கள், தெளிவாக வாழத் தூங்குவீர்கள். அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கணும். அப்படி இல்லாம இந்த உலகத்துல இயங்கிறதுக்கு நமக்கு விருப்பமில்லாமல் இருக்கின்ற சோம்பல் தனத்தை, மறு உலகத்தை பற்றிய அறிவை வைத்துக்கொண்டு காரணம் காட்டி தப்பிக்கின்ற சோம்பேறிகளை என்னவும் பண்ண முடியாது. அது முழு வாழ்க்கையை பற்றிய தெளிவும் வருமானால் அந்த தெளிவு இந்த வாழ்க்கையும் வாழ்வதற்கு நமக்கு உதவியா இருக்கணும். சில நேரத்தில் என்ன ஆகுது,
இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம், இதில் செயல்படுறதுக்கு சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை என்ன பண்ணுறது? மற்ற அந்த முழு வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களும் கிடைக்கும் பொழுது இந்த சோம்பேறித்தனத்துக்கு சப்பக்கட்டாக அந்த கருத்துக்களை யூஸ் பண்ணுறது. உதாரணம் சொல்லணும்னா, எல்லாமே பிரமை, எல்லாமே மாயை. இந்த சத்தியம் உங்களுக்கு ஆழ்ந்து புரிந்து கொண்டீர்களானால், எல்லாமே மாயை தான் அப்படின்னு ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முழு வாழ்க்கையை பற்றி தெளிவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை எப்படி வேணா வாழறதுக்கான துணிவும் திறமையும் வந்துவிடும். ஆஃப்டர் ஆல் இது மாயை, இப்போ நான் விரும்பின மாதிரி இதை எழுதலாம்ப்பா அப்படின்ற தைரியம் வந்துடும். அதுதான் வரணும். அதுதான் யுக்த வைராக்கியம், இன்டெலிஜென்ட் வைராக்கியம். அப்படி இல்லாம எல்லாம் மாயை, இப்போ என்ன பண்ண போறோம், காலையில் எந்திரிச்சு விடப்பா படுத்திருக்கலாம். நம்முடைய சோம்பல் தனத்திற்கு இந்த கருத்துக்களை சப்பைக்கட்டாக கட்டுவது, அது பந்த வைராக்கியம். அது நிஜமான சத்திய வாழ்க்கை அல்ல, ஆன்மீக வாழ்க்கையும் அல்ல. வாழ்க்கைய பிராட், ரொம்ப அகலமான ஒரு பரந்த ஒரு புதுமையான நோக்கோடு பார்த்து, இந்த 70 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு குறுகலான, நல்ல ஆழ்ந்து புரிஞ்சுங்க, நம்முடைய எல்லா துக்கங்களுக்குமே காரணம் வாழ்க்கையை இந்த 70 ஆண்டா மட்டும் பார்க்கறது, இல்லை இந்த 100 ஆண்டா மட்டும் பார்க்கறது. அப்போ என்ன ஆகுது? இந்த 100 வருஷத்துக்குள்ள என்னென்னலாம் அடைஞ்சாகணும். அது ரைட்டோ ராங்கோ அடைஞ்சாகணும். அப்போ என்ன வேணா பண்ணலாம், கையில் கிடைச்சதெல்லாம் நமக்குத்தான். மிருகத்தனமான வாழ்க்கை. எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எதற்கும் யோசிக்க வேண்டியதில்லை, எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சட்டத்தை மட்டும் ஏமாற்ற தெரிந்து கொண்டால் போதுமானது, வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. பாருங்க, அப்ப என்ன ஆகுது? நேச்சுரலாவே எந்த விதமான தெளிவும் எந்த விதமான தீர்வும் இல்லாத வாழ்க்கைக்குள் நுழைந்து விடுவோம். ஸ்ட்ரெஸ் எல்லாமே இந்த 100 வருஷத்துக்குள்ள முடிச்சாகணும், எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சாகணும், எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சாகணும். என்னென்னவெல்லாம் நம்மை பற்றி நாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கோமோ அது அத்தனை இந்த 100 வருஷத்துக்குள்ள பார்த்தாகணும். நேச்சுரலா ஸ்ட்ரெஸ் பேஸ்ட் சிவிலைசேஷனா மாறிடுவோம். மன அழுத்தம், மன உளைச்சலை அடிப்படையாக வைத்து வாழுகின்ற சமூகமாக நாம் மாறிவிடுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிறவியை மட்டும் நம்புகிற நாடுகள், அதை நம்புகிற மன அமைப்புடைய நாடுகள் எல்லாமே ஸ்ட்ரெஸ் பேஸ்ட், டிப்ரெஷன் பேஸ்ட் சிவிலைசேஷன்ஸாக இருக்கும். இந்த காலமாக பல ஜென்மங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்புகிற சமூகங்கள், அந்த நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்சியில் கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதுவும் கூட இந்த கருத்தை முழுசா உள்வாங்கி செயலாக மாற்றாதவர்களால் ஏற்படுகிற குறை. என்னை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம், மன உளைச்சல் சார்ந்த சமூகத்தை விட கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியாக இருந்தால் கூட வாழுகின்ற சமூகம் சிறந்த சமூகம்னு நான் சொல்கிறேன். பார்த்துருக்கு, நான் உலகம் முழுக்க சுற்றுறதுனால சொல்கிறேங்க, உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான மைல்கள் வருடா வருடம் பறப்பதும் ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். பல நாடுகள், இந்த சோ கால்டு டெவலப்டு கண்ட்ரீஸ், உயர்ந்த நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு சொல்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய பிரிட்ஜஸ் இருக்குது, உண்மை. பெரிய பெரிய டேம்ஸ் கட்டியிருக்காங்க, உண்மை. பெரிய பெரிய ரோடுங்க இருக்குது, உண்மை. பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, உண்மை. ஆனால் மக்கள் எல்லாம் டிப்ரெஷனில் இருக்காங்க. என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாமே இருந்து மக்கள் மொத்தமாக டிப்ரெஷனில் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? லைஃப் இல்லை, லைஃபே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போனால் கூட 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரியும். 10 வருஷமா பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருனே தெரியாத மக்கள்லாம் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரோட ஏன்னா பார்க்கறதும் பேசுறதும் இல்லை, வாழ்க்கை கிடையாது, தனித்தீவு மாதிரி. உண்மையிலேயே இது நடந்த ஒரு விஷயம். ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர், பக்கத்து டேபிளில் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் இறந்து 3 நாட்களாக சுற்றி உட்கார்ந்துருக்கிற அந்த 4 டேபிள்காரங்களும் கவனிக்காமலே இருந்து ஸ்மெல் வந்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உடம்பு தூக்கிட்டு போயிருக்காங்க. இது நியூயார்க்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆஃபீஸில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற நபர், சுற்றி இருக்கிற 3 டேபிள் ஆளுங்க, இவங்க இந்த 3 பேரும் டெய்லி ஆஃபீஸ் வந்துட்டு போகிறாங்க. அவர் பக்கத்திலே குனிஞ்சு உட்கார்ந்துருக்கார். சரி, குனிஞ்சு தூங்கிட்டு இருக்காருன்னு இவங்க யாரும் அவரை தீண்ட கூட இல்லை, சீண்ட கூட இல்லை. ஒரு சந்தேகம் வந்திருக்காது, குனிஞ்சபடியே இருக்காரே 3 நாளா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எந்த அளவுக்கு தனித்தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.